ஓகே. Fibonacci sequence. ஸோ அவன் என்ன சொல்றான்னா கொஸ்டின் ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்பிளிட்டிஸ் ஃபார்முலா ஃபார் த Fibonacci நம்பர்ஸ். சரி, இதெல்லாம் கொஸ்டின் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இது ரெண்டு மெத்தட் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இது டைரக்ட் மெத்தடு, இன்னொன்று வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வச்சு சால்வ் பண்ணுற ஒரு மெத்தடு. இப்போ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் பார்ட். ஹோமோஜினியஸ் பார்ட்னா வெறும் ஏஎன் 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 மைனஸ் ஒன் ஏஎன் மைனஸ் டூனே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஹோமோஜினியஸ். நான் ஹோமோஜினியஸ் என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎன் இருக்கும் அண்ட் ஆல்சோ இங்கே வரும்போது சம் என்னங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் என்னங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? மீனிங் புரியுதா? இப்போ ஏஎன் ஏஎன் மைனஸ் ஒன் இதனோட காம்பினேஷன் ஈக்குவேஷன் இருக்கும், ஈக்குவல் டு பேர் என்னங்கிற டேர்ம்லையும் காம்பினேஷன் இருக்கும். சரிங்களா? ஏஎன் மட்டும் இல்லாமல் என்னங்கிற டேர்ம் வந்து அது பேர் நான் ஹோமோஜினியஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நம்ம ஹோமோஜினியஸ் பத்தி தான் பார்க்கறோம். நான் ஹோமோஜினியஸ் பத்தி மேபி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா விட்டு கிட்டத்தட்ட டீட்டெயில்ஸ் அப்புறம் புரியாதுன்றவ அதனால பொறுமையாக கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உனக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் கிளாஸ் உனக்கு எக்ஸாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோர்ஸ் மேக்ஸிமம் முடிக்க போகிறோம், முடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஃபிபனாச்சி நம்பர்ஸ் எப்படி இருக்குடா? சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் எப்படி இருக்கும்? ஒன் ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இருக்கும். ஓகே, அதாவது த்ரீ நம்பர் ஆட் ஆகிட்டு போகும். ஃபர்ஸ்ட் ரெண்டு என்னன்னா 1,1 இருக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணா 2 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணா 3 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணா 5 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணா 8 வரும். இது ரெண்டு ஆட் பண்ணா 13 வரும். இப்படியே போயிட்டு இருக்கிறது வந்து ஃபிபனாச்சி. ஓகேங்களா? சரி, இது எப்படி எழுதணும்? இது வந்து நான் ரிகரன்ஸ் ரிலேஷனா எழுதணும். கன்வர்ட் டு ரிகரன்ஸ் ரிலேஷன். இந்த வேல்யூ எடுத்துட்டா, இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் வேல்யூ. இந்த 2 ன்னு எடுத்துட்டா, அதாவது fn ன்னு எடுத்துட்டா, எது எத்தனை வரும்? an - 1 plus an - 2. அதாவது fங்கிறது a ன்னு வெச்சுக்கோ. நம்ம a ன்னு வெச்சுக்கோ, அத a ன்னு வெச்சுக்கோ. சரியா? கரெக்ட்டா தப்பா? புரியல. புரியலையா? இப்போ 0 1 இது ரெண்டு ஆட் பண்ணா 1 2 இது ரெண்டு ஆட் பண்ணா 3 இது ரெண்டு ஆட் பண்ணா 5 இது ரெண்டு ஆட் பண்ணா 8 இது ரெண்டு ஆட் பண்ணா 31 இது ரெண்டு ஆட் பண்ணா 21 இது ரெண்டு ஆட் பண்ணா 34. அப்ப நான் இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ரெண்டு நம்பரை ஆட் பண்றேன். கரெக்ட்டா? இந்த 34 எப்படி வந்தது? இது ஆட் பண்றேன். அப்ப இது வந்து an ன்னு வெச்சிட்டா, இது என்னது? an - 1, இது என்னது? an - 2. அப்ப ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபிபனாச்சி சீரிஸ் எழுதுனா என்ன ஃபார்முலா வருது? an - 1 plus an - 2. ஓகே. அப்ப இது இனிஷியல் கண்டிஷன் என்ன அண்ட் அடுத்த கண்டிஷன் என்ன? இது ரெண்டையும் எழுதுனா முடிஞ்சு போச்சு. அப்ப இனிஷியல் கண்டிஷன் என்ன? a0 0 a0 = 0 a1 = 1. இது ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சரி, டவுட் இல்ல மூவ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் நீயே போட்டுரு. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரு ஐடியா இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒரு ஐடியா என்ன எடுப்பீங்க? an = r power n. ரைட். an - 1 = r power n - 1. an - 2 = r power n - 1. Correct? r power n = r power n - 1 plus r power n - 2. Is correct? r power n = r power n - 1 plus r power n - 2 divide by r power n. இப்போ 1 = 1 by r plus 1 by r square. R square is equal to r plus 1. R square minus r plus -1 = 0. சரி, இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது லீனியர் 1 1 ன்னு வரதுனால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா மெத்தட்ல யூஸ் பண்ணணும். சரிங்களா? r is equal to -1 minus of -1.
Plus அப்போ 1 by 1 2. plus or minus root of 1 minus 1 plus 4 divided by 2. அப்போ r is equal to 1 plus or minus root 5 by 2. அஃபிஷியலா பார்க்கும்போது லீகலா பார்க்கலாம். புரியுதா? அப்படின்னா இப்போ r கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபார்முலா a power n R1 வந்து R2 வச்சுக்கோ. R1 R2 வச்சுக்கோ. சரியா? a power n is equal to alpha 1 into r1 power n plus alpha 2 into r2 power n. அப்போ a power n is equal to alpha 1 into 1 plus root 5 by 2 whole power n plus alpha 2 into 1 minus root 5 by 2 whole power n. ஓகேவா? இப்போ a நாட் சப்ஸ்டியூட் பண்ணணும். சார் ஒரு டவுட்டு, ஆ. எப்பவுமே அது 0 1 அப்படிதான் ஆரம்பிக்குமா? இது 0 ஆகுமான்னு கேக்குறியா? ஆ, இந்த பிப்னாக் சீரிஸ் வந்து 0. மத்ததெல்லாம் அவன் என்ன கொடுக்குறானோ அதான போடுவேன். பிப்னாக் சீரிஸ் வந்து 0 வச்சு போடும். அதான் ஃபைன் ஃபிபனாக்கி சீரீஸ்னா கொஸ்டின்ல இருக்கும்போது 5 ஃபிபனாக்கி அது மாதிரியா? ஆமா. 5 வந்துச்சுன்னா என்ன 5 தான் ஃபர்ஸ்ட் நம்பரா? 5 புரியல. சரி இப்போ எப்படி ஏன்னா 0ன்னு நீங்க சொன்னீங்க? A0 0 நம்ம இங்க எடுத்தது அந்த பிப்னாக் சீரிஸ். ஃபர்ஸ்ட் A0 இனிஷியல் கண்டிஷன் என்ன? இது ரெண்டு தானே A0 A1. அதான் அவங்க சீரீஸ் கொடுத்துருவாங்களான்னு கேட்குறாங்க. சீரிஸ்லாம் கொடுக்க மாட்டேன். இதான் கொஸ்டின். அப்போ எப்படி நீங்க நான் ஏன்னா 0ங்கிறீங்க? எனக்கு நீ இந்த காம்பினேஷன் பண்ணாதானே உனக்கு ஒண்ணு வருது. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணு. இந்த ரெண்டு ஆட் பண்ணா ஒண்ணு வருதா? அதான் சார், அப்போ எப்பவுமே 0 தானே இருக்கும். சரிடா, நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அவன் ஸ்டார்டிங் இது வந்து 1 கொடுத்தா நான் சீரிஸ்ல பார்த்துட்டு நினைக்கிறேன். 1, 1, அதான் அது எப்படி கொஸ்டின் மாறும்னு கேட்குறேன். 1 எப்படி ஸ்டார்டிங் அப்படின்னு. அவன் மென்ஷன் பண்ணி கொடுத்தா எடுத்துக்க வேண்டியது. அவன் மென்ஷன் பண்ணா நீ இது எழுதினாலும் கரெக்ட் தான், இது எழுதினாலும் கரெக்ட் தான். இது எழுதினாலும் கரெக்ட் தான், இது எழுதினாலும் கரெக்ட் தான். சரியா? அவன் சப்போஸ் மென்ஷன் பண்ணி ஏ நாட் டேக்கிங் 1 கொடுத்தனால நீ இதை எழுதிக்கலாம். சரியா? அவன் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நீ ரெண்டுல எது எழுதினாலும் சரி, நீ எழுதிட்டு எழுதணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த சீரிஸ் நீ எழுதிட்டு எழுதணும். சரியா? இந்த சீக்வென்ஸ் எழுதிட்டு எழுதணும். அது டைரக்டா எழுதினா தப்பு போட்டுருவாங்க. ஓகேவா? டைரக்டா எழுதிடாத. பாத்தலாமா? 0 என்ன ஆச்சு? 0 equal to alpha plus beta. சரி, alpha 1 plus alpha 2. Alpha 1 plus alpha 2. A1 equal to 1 னா அப்போ 1 equal to alpha 1 இப்படி வருது. கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணணுமா? 1 plus root 5 divided by 2 plus alpha 2 1 minus root 5 divided by 2. கரெக்டா? அப்ப 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 alpha 1 1 plus root 5 plus alpha 2 1 minus root 5. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? alpha 1 equal to minus alpha 2 அல்லது alpha 2 equal to minus alpha 1. கரெக்ட்டுங்களா? அப்ப alpha 2 equal to minus alpha 1 அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. சரியாப்பா? 2 equal to alpha 1 1 plus root 5 minus alpha 1 1 minus root 5. அப்ப என்னாச்சு? alpha 1 plus root 5 alpha 1 minus alpha 1 plus root 5 alpha 1. Alpha 1 is equal to 1 by root 5. இதுல டவுட் இருக்குதா? அப்ப alpha 2 equal to minus 1 by root 5. Minus 1 by அப்போ a power an is equal to 1 by root 5 into 1 plus root 5 by 2 the whole power n
plus alpha plus minus 1 by root 5, minus 1 by root pi 1 minus root 5 by 2 the whole power whole power. n. Yes. Any doubt up to this concept? Mhm. Doubt இல்லைல? Mhm. சரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா போட்டுருவியா? ம். ஸ்டார்ட் பண்றியா? ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஒரு 2 கொஸ்டின் உனக்காக நடத்தியாச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் போட்டுருவியாமா? சரியா? ம். a n equal to 8 a n minus 1 minus 16 a n minus 2. சரிங்களா? அண்டு இனிஷியல் கண்டிஷன் எப்படி கொடுக்குறான் பார்த்துங்க. a2 வந்து கொடுக்குறான். a2 equal to 16 and a3 equal to 80. Okay. Solve recursion relation. Solve recursion relation. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண பின்னாடி n equal to 0 1 பதிலா 2 3 போட்டு கண்டுபிடிச்சு போக போறீங்க. சார் அது என்ன 8an minus 1 minus 1 16 ஆமா 1 6 16 தான். ஓகே சார். an is equal to r power n. r power n is equal to 8 power r power n minus 1 minus 16 into r power n minus 2. 1 is equal to 8 by r minus 16 by r square.